நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காயை வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குமுங்க. அதாவது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். மாங்காய் சட்னி அதுதான் செய்ய போகிறேன். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து, சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி சுட்டுக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வச்சு நான் சுடுறேன். இந்த மாதிரி நல்லா சுட்டுக்கோங்க. நல்லா இதிலே வேகணும் அந்த வெங்காயமெல்லாம். அப்போ தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா தோலை சீவிட்டு இது மாதிரி லைட்டாக வெட்டி விட்டால் சீக்கிரம் உள்ளே சூடு இறங்கும். அதனால் நான் அப்படியே கீறி விட்டுருக்குறேன். சீக்கிரம் நமக்கு சூடாகும். இதை நம்ம விறகடுப்பிலோட செஞ்சுக்கலாம், சுட்டுக்கலாம். நான் விறகடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் மட்டுக்கிட்டு இப்போ இதில் சுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுட்டுட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு தோலோடு தான் வச்சு சுடணும். அது கொஞ்சம் லேட் ஆகும். கேஸ் நம்மளுக்கு மிச்சமாகணும்னா இந்த மாதிரி, அதாவது தோலை சீவிட்டு வச்சுக்கோங்க. இதை தோலை சீவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும் மாங்காய். இந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே பூண்டு ஒரு 3 மிளகா சுட்டுக்கலாம். நல்லா அந்த கம்பியெல்லாம் பழுக்கும் பொழுது சீக்கிரம் சூட ஏறி நம்ம வெட்டி விட்டுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணுங்கிறதில்ல. போதும், இதுக்கு மேலே சுட வேண்டாம். ஏன்னா நல்லா உள்ளே இருந்து நல்லா சூடு இறங்கிருச்சு. நம்ம கீறி விட்டுருக்கிறதுனால இதை எடுத்துக்குவோம். வரமிளகா இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். பாருங்கள், பூண்டும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இதையும் சுட்டுட்டு அந்த கறியெல்லாம் போக கழுவிட்டேன். வெங்காயத்தை மேத்தோலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஏற்கனவே எடுத்துட்டோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இது மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி லைட்டாக தோலை உரிச்சிருங்க. அந்த வெங்காயத்தெல்லாம் தோலை உரிச்சிட்டு நல்லா கறி இல்லாமல் கழுவிட்டு மறுபடியும் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டி போட்டால் தான் நம்ம அரைக்க முடியும். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு நம்ம வச்சு நல்லா அம்மியில் தான் அரைக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகா, மாங்காய் வச்சுக்கலாம். ஆட்டங்கல்ல அரைச்சா, ஆட்டங்கல்ல போட்டு ஆட்டினா நல்லாயிருக்கும். இது அம்மிக்கல்ல அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அரைப்படாது. அதனால் இதிலே வச்சு அரைக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைக்கணும். பாருங்க அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து தாளிக்கணும், தாளிச்சுக்கலாம். சட்டி காய்ஞ்சது கொஞ்சம் போல் எண்ணெய். இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் போல் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த சட்னி லைட்டாக கொஞ்சம் சூடு ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது லைட்டாக சூடு ஏற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் உள்ளே வந்து சூடு ஏறாமல் ரொம்ப வதங்கியிருக்காது வெங்காயம். அதனால் லைட்டாக நம்ம இதில் வந்து சூடு ஏற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மாங்காய் சட்னி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு, ரொம்ப நல்லா வந்திருக்குது. இது வந்து நல்ல சாட்டமாக பூண்டு, மாங்காய் புளிப்பு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அரைக்கும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இதை வந்து ரொம்ப நைஸ் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. செமையாக இருக்கும். இந்த மாங்காய் சீசனில் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மாங்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சும்மா அப்படியே அள்ளிக்கிட்டு நிற்கும். வேலை கூட கஷ்டமானது இல்லை, சிம்பிளான வேலை. ஆனால் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.